வணக்கம் மேம். மன அழுத்தம் வயித்துல ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துமா? நம்ம எப்பல்லாம் அதிகமா கோவப்படுறோமோ, எப்பல்லாம் அதிகமா டென்ஷன் ஆகுறோமோ, எரிச்சல் படுறோமோ, ரொம்ப சத்தமா அதிகமா பேசுறோமோ, கோவத்துல நான் ரொம்ப சத்தம் போடுவேன். ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிருவேன். நான் பொருள் எடுத்து போட்டு உடைப்பேன். இதெல்லாம் நம்மளோட ரியாக்ஷன்ஸ் வெளிப்பாடுகள். இதெல்லாம் வெளிய நடந்துட்டு இருக்கு. பட் உள்ள நம்ம வயித்துக்குள்ள ஒரு உறுப்புக்குள்ள என்ன நடக்கும் அப்டின்னா, எப்போலாம் இந்த எமோஷன் நம்ம மைண்ட்ல வருதோ, அப்போலாம் நம்ம வயித்துல அந்த ஆசிட் செக்ரீஷன் HCl சொன்னேன்ல, அந்த ஆசிட் செக்ரீஷன் ரொம்ப அதிகமான அளவுல சுரந்துகிட்டே இருக்கும். சோ இதனால என்ன ஆகும் அப்டின்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம எப்பல்லாம் பசி எடுக்குதோ அப்பல்லாம் HCl சுரக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்பல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு சாப்பாட போடுவோம். ஆசிட் அப்படிங்கிறதே ஒரு கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மை கொண்டதுதான். இப்ப நம்ம ஒரு பாத்ரூம் கழுவுறோம், ஆசிட் ஊத்துறோம், அதுல புகை வருது. இல்ல தண்ணிக்குள்ள ஊத்தும்போது அது கொதிச்சுட்டு இருக்கு. அதே எக்ஸாக்ட் நிலையில தான் இந்த வயித்துல இருக்கிற அந்த HCl-ம் ஒரு கொதிச்சுட்டு இருக்கிற ஒரு நிலையில இருக்கும். சோ அப்பதான் நமக்கு லேசா அந்த பசி உணர்வு வருது. ரொம்ப நேரம் நம்ம சாப்பிடாம போயிட்டா அந்த வயிறு வலி வருது. இதெல்லாம் ரியாக்ஷனும் நடந்துட்டு இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம சாப்பாடு போடுவோம். அந்த கொதிச்சுட்டு இருக்கிறது அதுக்கு மேல சாப்பாடு போடும்போது சமநிலைக்கு வந்துருது. இன் கேஸ் நம்ம சாப்பாடு போடல அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, கொதிச்சுட்டு இருக்கிறது இன்னும் அதிகமாகும். அப்போ அந்த 3 பேர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஆளையா போய் அது டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிஃபீட் பண்ணி டைரக்டா யார போய் அட்டாக் பண்ணும்னா, அந்த வயிறு பகுதியில இருக்கிற அந்த வால், அந்த சுவர போய் அட்டாக் பண்ணும். சோ அந்த அட்டாக் ஆகி முடிச்ச உடனே நடக்கிறது தான் அந்த புண்ணு. ஓகே. சோ இது எக்ஸாக்ட்டா ஒரு கொசு நம்ம தோல கடிக்குது. ஃபர்ஸ்ட் கொசு உட்கார்ந்துட்டு போனா ஒண்ணும் தெரியாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கும், கடிக்கும். கடிச்ச பிறகு தான் நம்ம அத பார்ப்போம். அது போயிடும். பட் நம்ம தோல்ல என்ன நடக்கும்னா, சின்னதா ஒரு கொப்பளம் வரும். செவந்து போயிருக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட வயிறுக்குள்ளேயும் நடக்கும். செவந்து போகுது, வீக்கம் ஆகுது. ரொம்ப திரும்ப அது நடக்கும்போது புண்ணாகுது. ஓகே. இப்போ நல்ல கோவப்பட்டு எப்பவுமே இருந்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாரு அப்படின்னு ஒரு பர்சனை நீங்க மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேஸ்ட்ரிக் அல்சர் விட கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன சிம்டம்ஸ் ஈஸியா சொல்லுவாங்க. எனக்கு பசி வந்தா கோவம் வந்துரும். சாப்பிடலன்னா எனக்கு செமையா கோவம் வந்துரும். சாப்பாடு பத்தி யாராவது பேசிட்டு இருக்காங்க, எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. பட் என்னால சாப்பிட முடியலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். நான் ரொம்ப சாஃப்டான பர்சன் தான். பட் எனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் என்னோட வேற முகத்தை நான் காட்டுவேன். இது எல்லாமே இன்டைரக்டா எங்க போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எமோஷனும் நம்மளுடைய வயிறுல நான் சொன்னேன்ல, சாப்பாடு போட்ட உடனே நம்ம பிரெயின் போய் வயித்துக்கு ஆர்டர் பண்ணுது, டோர் ஓபன் பண்ண சொல்லுது. அடுத்து டோர் அரேஞ்ச் முடிச்ச உடனே மறுபடியும் டோர் க்ளோஸ் பண்ணிக்கோ, சிறுகுடலோட டோர் ஓபன் பண்ணுன்னு சொல்லுது. பட் நம்ம பிரெயின் ஆர்டர் கொடுக்குற இடத்துல இல்லாம டென்ஷனா, எரிச்சலா, கோவப்பட்டு இருக்கிற ஒரு மனநிலையில இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு கண்டிப்பா ஈஸியா டைஜஷன் ஆகாது. எதுக்களிக்கும் நிச்சயமா. அது பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொதிச்சுட்டு இருக்கிற அந்த தண்ணி, அந்த ஆசிட் தன்மை மேல வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஈசோஃபேகஸ்ல அந்த டியூப்ல வர ஆரம்பிக்கும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, ஏப்பம் வரும், எதுக்கழிச்சு அந்த நீர் வெளியில வரும், ஜீரணம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். இந்த இடத்துல லேசா ஒரு வலிக்குதா, எரிச்சலா இருக்கா, டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு ஒரு மனநிலை வரும். இது கோவப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்குமானா கண்டிப்பா இல்ல. இதை தாண்டி ஆன்சைட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆன்சைட்டிங்கிறது அதிகமான பதட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு பயம். ஒரு ப்ராப்ளம் பத்தி யோசிக்கிறோம். இல்ல ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட்டா நம்ம இமேஜினேஷன்ஸ் வரும். ஒருவேளை டிரைவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அப்பதான் நமக்கு நம்ம பார்த்த வீடியோஸோட ஞாபகம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய பாதிப்பு எங்க போகும்னா, அதிகமான பதட்டத்தோட கூடிய பயத்துல போகும். ஸோ அதிகமான கோபமும் சரி, அதிகமான பயமும் சரி, இந்த 2 எமோஷன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நம்மளோட வயித்துல இருக்கிற HCl உடைய செக்ரீஷன் உற்பத்தி ஆகுற அந்த தன்மை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.